Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளம் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ப்ளம்ஸ். இது ஜூன் அந்த டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு சீசன் ஃப்ரூட். ஸோ இது எப்படின்னா குளிர்கால பிரதேசத்தில் மட்டும்தான் வளரும். அதை வந்து எப்படின்னா இந்த வெயில் சம்மர் டயத்தில் வந்து இங்கே விற்கிறாங்க. தமிழ்நாடு சைடில் இது வளர்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. அதனால் இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் தான். 1 கிலோ 300 ரூபீஸ் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில். இந்த சம்மர் டயத்தில் இந்த ஃப்ரூட் இங்கே வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். அதனால் இதை வாங்கி எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த ஃப்ரூட்ஸ் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பெனிஃபிட்டானது. அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப இது சாப்பிடக்கூடியது. ஏன்னா இதில் வந்து அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதனால தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதய சம்மந்தமான எந்த வியாதியும் எதுவும் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளம்ஸ் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன்னு. அடுத்து ரத்தம் சுத்திகரிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் எங்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி நீங்கள் வெறுதாகவே சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஜூஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, அதனால் நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். ஆனால் கூட்டு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட கொஞ்சம் பிக்காக இருக்கும். அது பப்புள் கலராகவும் இருக்கும். ஸோ லைட்டாக அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் ஆகணும். அப்படி உள்ள ஃப்ரூட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பிஞ்சு. ஸோ எங்கள் ஏரியாவில் இது தான் கிடைக்குது. பட் ஒரிஜினல் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட பிக் சைஸாகவும் இருக்கும், ஃபுல்லாக பப்புள் கலராக இருக்கும். ப்ரெஷ் பண்ண அப்படின்னா லைட்டாக முங்கும். இதோடைய ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிடலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளம்ஸ் பழத்தை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப வேஸ்டேஜ்லாம் போகாது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். க்யூப்ஸ் கட்டிங். அடுத்து ப்ரௌன் சுகர். இது வந்து நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ப்ரௌன் சுகர் இல்லை ஹனி ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் கார்னிஷ்காக தான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு ஐஸ் வேணும்னா ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பாதாம் பிசின் எஸ்டர்டே நைட்டில் வந்து நம்ம வாட்டரில் சுக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே குளிர்ச்சி கிடைக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணுறோம். ஹனினா வேறு ஒன்றும் இல்லை, தேன் தான். தேன் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சுகர் ஆட் பண்ண வேண்டாம். தேன் ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த ப்ளம்ஸை வந்து பிளண்டரில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐஸ் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அடுத்து ஹனி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நமக்கு எந்த மாதிரி கிரன்ச்சியாக வேணும் அப்படின்னா பாதி பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு நல்லா ஜூஸாகவே வேணும் அப்படின்னா நல்லா ஓவராக பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் கார்னிஷ்காக அந்த கப்பில் லைட்டாக ப்ரௌன் சுகர் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ப்ளம் ஜூஸ் குடிக்கும்போது அந்த ப்ரௌன் சுகர் நமக்கு மவுத்தில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான். இல்லை அப்படின்னா நீங்கள் காஃபி கூட ஆட் பண்ணலாம் அந்த சைடு கார்னிஷ்க்கு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாதாம் பிசின் அந்த டாப்லையும் அது கார்னிஷ்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் அந்த டாப் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தான். இந்த ஜூஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.